பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் எங்களை ஒன்று கூட்டி இன்று எங்களை இங்கு அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம் வார்த்தைகளை எங்களுக்கு ஆழமாக எங்கள் மனதில் சென்று அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து அதன்படி நடக்க எங்களை ஆயுத்தப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ வார்த்தையின் மூலியமாக நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கை எங்கள் மனதில் ஊற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, இதோ நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு எங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமாக எல்லாத்தையும் தோன்ற செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இங்கு கேட்க போகும் அனைத்து வார்த்தைகளும் நீர்தாமே எங்களுக்கு அதில் ஒளிந்திருக்கும் மறை உண்மையை புரிந்து அதன்படி நடந்து அதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. ஓகே, நேத்து நாம இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஒரே காரணம் என்னன்னா, நம் அனைவருக்கும் நிலை வாழ்வை பெரும் பொருட்டு இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அதுதான் அவருடைய மெயின் குறிக்கோள். அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. இந்த குறிக்கோளை தடுக்கிறதுக்குன்ட்டு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த பாவம். பிரேஸ் காட். அப்போ பாவம்ன்றது கடவுளுக்கு ஒரு பெரிய இதே கிடையாது. ஓகேவா? ஆனா அதை சாத்தான் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி காட்டிட்ட பிறகு அது பாவமா, ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஆயிட்டோம். ஆனா கடவுள் உடைய வார்த்தை அதன்படி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாவம்ன்றது ஒரு என்ன சொல்றது, நாம தான் அதை மலையா பார்க்கிறோமே தவிர, பாவம்ன்றது நம்ம கண்களுக்கு அது ஒரு சிறு விதை மாதிரி தான் இருக்கும். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போதான் அதுதான் கடவுள் வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, அந்த பாவத்தை எல்லாத்தையும் சிலுவையில அலைஞ்சிட்டார். அந்த பாவம் முற்றிலுமாக எடுக்கப்பட்டது. இப்போ எடுக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன சொல்றாருன்னா, நமக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த தடை நீக்கி நாம கடவுளோடு சேர்ந்து ஒன்றித்து வாழ்வதே இந்த நிலை வாழ்வுன்றத பவுலடிகளார் ரோமையர் 6:23 சொல்றதை நம்ம பார்த்தோம். அப்போ கடவுள யோவான் 3:14 நம்ம என்ன பார்த்தோம்? கடவுள் இந்த உலகத்திற்கு வருது நிலை வாழ்வை கொடுக்கிறதுக்கு. அந்த நிலை வாழ்வை நம்ம வாழ்க்கையில வராம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அது பாவ சாயல். அந்த பாவ சாயலை எடுத்துட்ட பிறகு நாம கடவுளை அறிகிறோம். அறிஞ்சிட்ட பிறகு அவர் கூட சேர்ந்து வாழ்வது நிலை வாழ்வு. இது ஒரு அருள் கொடை. இது ஒரு கிரேஸ் கிஃப்ட். இது எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. இதை நாம நம்ம வாழ்க்கையில எவ்வளோ அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ, எவ்வளவு அளவுக்கு அதை நம்ம உபயோகிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியையும் ஒரு செழிப்பையும் நாம பார்க்கலாம். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நேத்து நாம என்ன பார்த்தோம்னா, இந்த பாவம் எப்படி இந்த உலகத்துக்குள்ள அடி எடுத்து வச்சதுன்னு நம்ம பார்க்கிறோம். நேத்து என்னன்னா, நாம என்ன பார்த்தோம்னா, நிறைய பேர் நானுமே அப்படிதான் இருந்தேன். பாவம்ன்றது பழத்தை சாப்பிட்டதான் பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழ்ப்படியாமை தான் அந்த பாவம். டிசோபீடியன்ஸ் இஸ் த சின். பிரேஸ் காட். அதுதான் நேத்து நம்ம சொன்னது. சவுல் சவுலுக்கு சாமுவேல் ப்ராஃபட் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்வார், பலியை விட கீழ்ப்படிதலே பெரிது அப்படின்ட்டு சொல்லுவார். Sacrifice is obedience is better than sacrifice. Praise God. Thank you Jesus. Hallelujah. அப்போ அந்த கீழ்ப்படியாமை தான்
இந்த உலகத்துக்கு இந்த பாவத்த உள்ள கொண்டு வருது. இப்போ அந்த பாவத்த டீல் பண்றதுக்கான ஒரே ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அதனால தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாவ செயல்னால கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த அந்த அ அதிகாரத்த ஆதாம் என்ன பண்றாரு? மனிதனா இருந்து சாத்தான் கிட்ட இழந்துட்டார். இத திருப்பியும் சாத்தான் கிட்ட இருந்து எடுக்கணும்னா, திருப்பியும் ஒருத்தர் வந்து மனித சாயல்ல வரணும். இதுக்கப்புறம் கடவுள் வந்து, இனிமேட்டு நான் இன்னொருத்தனால படைக்க முடியாது. நான் வந்து என்னுடைய மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராரு. ஒரு மனித ரூபத்துல வராரு. மனித ரூபத்துல வந்து ஆதாம் என்னென்ன செய்யணும்ன்ட்டு கடவுள் நெனச்சாரோ, அத எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. பாவத்தை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அறைந்தார்கள். இறந்தார், உயிர்த்தார். அது மட்டும் இல்லாமல் பாதாளத்துக்கு சென்று யார் யாருக்கெல்லாம் நற்செய்திய பரப்பணுமோ, அவ எல்லாருக்கும் நற்செய்திய குடுத்துட்டு எல்லாரையும் மேல தூக்கிட்டு வரும்போது, அந்த சமயத்துல சாத்தான் கிட்ட இருந்த அதிகாரத்தையும் எடுத்து கொண்டு வந்து நம்ம கிட்ட குடுத்துட்டார். அப்போ ஆதாம் உடைய என்னன்னா, ஆதாம் கிட்ட கடவுள் ஒரு தோட்டத்த குடுத்தாரு. ஆதாம் என்ன பண்றார், அந்த தோட்டத்துக்கு கீழ்ப்படியாமையா பண்ணி அந்த தோட்டத்த வந்து ஒரு பாலை நிலமா மாத்திட்டார். ஒரு வில்டர்னஸ்ஸா மாத்திட்டார். இயேசு கிறிஸ்து அந்த பாலை நிலத்தில் வில்டர்னஸ்ல சோதிக்கப்பட்டார். சோதித்து ஆ வெற்றி கண்டு அந்த பாலைவனத்தை திருப்பவும் ஒரு தோட்டமா மாற்றி நம்ம கையில குடுத்துட்டார். இப்போ அந்த பாலைவனம் அந்த தோட்டம் தோட்டமா இருக்கணுமா? இல்ல பாலைவனமா இருக்கணுமான்றத நாம தான் முடிவு பண்ணணும். நான் உங்களுக்கு முடிவு பண்ண முடியாது. நீங்க எனக்கு முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை குடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இப்போ நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் நடக்குதா? நோய் வருதா? இந்த பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் வந்து கான்சிக்யூவன்ஸஸ். நாம நேத்து என்ன பண்ணோமோ, அதோட விளைச்சல தான் நாம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு என்ன பண்றோமோ, அதோட விளைச்சல நாளைக்கு பார்ப்போம். தப்பா ஏதாவது விதைச்சோம்னா, அதோட விளைச்சல நாளைக்கு தப்பா தான் வரும். யாருமே அ மாங்கா விதைய போட்டுட்டு, சாத்துக்குடியோ, இல்ல அன்னாசி பழமோ எதிர்பார்க்க முடியாது. மாங்கா விதைய போட்டா மாங்கா தான் வரும். அப்போ நாம எந்த விதைய விதைக்கிறோமோ, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். நம்ம ஏற்கனவே நேத்து நாம பார்த்தோம். இந்த சட்டம் அதாவது அ அருள் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இருக்கு. இந்த கிரேஸ் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இருக்கு. ஆனா, அந்த பாவம் இல்லாதனால தான் அ நம்ம என்ன அது பார்த்தோம் ரோமையர் 5 யாராவது அந்த வசனமாவது தெரியுமா? ரோமையர் 5ன்னு தெரியும். 13ன்னு நெனைக்கிறேன். ம். பாருங்க, திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால், சட்டம் இல்லாதபோது அது பாவமாக கருதப்படவில்லை. அப்போ ஆபிரகாம் ஆதாம் காலத்திலிருந்து மோசே காலம் வரைக்கும், அந்த சீனாய் மலை வரைக்கும் திருச்சட்டம் தரப்படவில்லை. அப்போ அந்த திருச்சட்டம் தரப்படும் முன்பு பாவம் இருந்தது. அது பாவமாக கருதப்படவில்லை. அது மக்களுக்கு வந்து அது பாவம்ன்றது தெரியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, திருப்பி, 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 திருப்பி அந்த பாவத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, சட்டத்தின் வழியா தான் நாம பாவத்துல இருக்கோமா, இல்லையான்றத வந்து சட்டம் மூலியமா தான் நம்ம வந்து அறிஞ்சுக்கிறோம். இப்ப எல்லா இடத்துலயும் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ்லாம் இருக்கு. அந்த டிராஃபிக் சிக்னல் இல்லன்னா, யாருனாலும் எப்படினாலும் போலாம். எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா, அந்த டிராஃபிக் சிக்னல் இருந்ததுனால நாம என்ன பண்றோம், அந்த ரூல் நம்மளுக்கு தெரியுது. ஓகே ரெட்னா நாம இங்க நிக்கணும். அப்ப அந்த எந்த சைடுல கிரீன் போதோ, அவங்க வந்து கிராஸ் பண்ணுவாங்க. இல்ல அந்த சைடுல நம்ம ரெட் போட்டு நம்ம அந்த ரெட்ட தாண்டி போனோம்னா, முதல்ல என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கை ஆக்சிடென்ட்ல போய் முடிஞ்சு என்ன வேணாலும் ஆகலாம். 2வது
கண்டிப்பாக அ அந்த காவலர், போலீஸ் வந்து நம்மள வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அது இந்த ஆக்சிடென்ட்டும், அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றதும் கான்சிக்யூவன்ஸஸ். நம்ம எத தேர்ந்தெடுக்கிறோம்? அதாவது பார்க்குறோம், சிக்னல் இருக்குது. நான் பரவால்ல போலான்னு சொல்லிட்டு போம்போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு அது என்ன கான்சிக்யூவன்ஸோ அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு வாட்டி நான் அ சிங்கப்பூர் போயிருக்கும்போது, அங்க என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து எங்க எங்க அண்ணன்லாம் இருக்காங்க. அங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு படிச்சாங்க. என்னன்னா, அ எல்லா இடத்துலயுமே கேமராஸ் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து இவர் வந்து கரெக்ட்டான ஃபாஸ்ட்ல போயிட்டுருக்கும்போது, அந்த கேமரால வந்து லைட் அடிச்சு கேப்சர் பண்ணுச்சு. ஸோ என்ன பண்ணாரு, நான் கரெக்ட்டான ஃபாஸ்ட்ல தான போறேன். எப்படி அது வந்து லைட் அடிக்கும்? சரிப்பா என்ன பண்ணலான்னு சொல்ட்டு, திருப்பி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு திருப்பியும் அதே ஃபாஸ்ட்ல கிராஸ் பண்ணியிருக்காரு. திருப்பியும் லைட் அடிச்சிருக்கு. அந்த ஃபிளாஷ் அடிச்சு புடிச்சிருச்சு. என்னடா இது திருப்பியும் புடிக்குதேன்னு சொல்ட்டு, திருப்பியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து, என்ன பண்ணியிருக்காரு, திருப்பியும் அந்த கேமராவ கிராஸ் பண்ணும்போது, திருப்பியும் ஃபிளாஷ் அடிச்சிருக்கு. பிரேஸ் காட். ஒரே கார்ல 3 வாட்டி ஃபிளாஷ் அடிச்சிருக்கு. ஓகே கேமரா தான் மிஸ்டேக்குன்னு நெனச்சு போய்ட்டாரு. ஸோ அடுத்த நாள் காலையில இவருக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ் வருது. என்னன்னா, சீட் பெல்ட் போடாம நீங்க 3 வாட்டி அந்த ரோட கடந்து போயிருக்கீங்க. அதனால இவ்ளோ ஃபைன் கட்டணும்னு சொல்ட்டு அவருக்கு வந்து மெசேஜ் வருது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ரூல நாம வந்து ஃபாலோ பண்ணணும். அதோட கான்சிக்யூவன்ஸஸ் ஃபைன். அதே மாரி இங்க திருச்சட்டம் தரப்படும் முன்பு பாவம் இருந்தது. பாவமா படவில்லை. அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மேலும், 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 மேலும் பாவம் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ கடவுள் வந்து ஒரு ஒரு விஷயத்த உண்டு பண்றாரு. அப்பதான் அங்க என்ன பண்றாரு, அ 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்ட்டு அந்த சட்டத்த உள்ள கொண்டு வரார். சட்டத்த உள்ள கொண்டு வந்ததுக்கான காரணம், ஓகே மனிதர்கள் இந்த சட்டத்த வச்சாச்சும் என் மக்கள் வந்து என்கிட்ட வருவாங்கன்ற ஒரு ஒரு நினைப்புல அவர் வந்து குடுத்துருக்கலாம். பிரைஸ் காட். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த சட்டத்த கடைபிடிக்க தான் பார்த்தாங்களே தவிர, கடவுள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மறுத்துட்டாங்க. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். அப்போ அந்த சட்டம் எதுக்கு வந்ததுன்றதுன்னா, ரோமையர் 7ல ம். ஆறா, ஏழா? பிரைஸ் காட். ஒரு நிமிஷம். தாங்க் யூ ஜீசஸ். ஓகே. எங்க வருதுன்னா, ரோமையர் 3 ஓகே. இங்க பாருங்க. ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. ஓகே. மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது. அப்போ சட்டத்தோட வேலை என்னன்னா, நாம் அனைவரும் பாவிகள் என்ற அ நாம் பாவிகள் என்று சட்டம் உணர்த்துகிறது. சட்டத்தோட வேலை அவ்வளோதான். நாம வந்து பாவின்றத காட்டுறதுக்கு தான் அந்த சட்டம். அந்த எல்லைய மீறி நாம போறோம். அதுக்கு தான் அந்த சட்டம். ஆனா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, சட்டத்த கடைபிடிக்க பார்க்குறாங்க. அதுதான் முதல்ல சொல்றாரு. சட்டம் சார்ந்த செயல்கள் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடைய ஆவதில்லை. அதாவது நான் இத செஞ்சுட்டேன், இத செஞ்சுட்டேன், இத செஞ்சுட்டேன் அப்படின்னு போனா, கடவுள் முன்னிலையில் நாம் ஏற்புடையவர் ஆக முடியாது. சட்டம் சார்ந்த செயல்கள், அதாவது நம் சொந்த நாட்டத்தினால, அதாவது நாம சொல்லுவோம்ல, நான் 365 நாள் கோயிலுக்கு போனேன். ஆ ஒவ்வொரு மாசமும் பாவ சங்கீர்த்தனம் பண்ணேன். ஒவ்வொரு கிறிஸ்மஸ், நியூ இயர் நாங்கலாம் இவ்ளோ ஏழைங்களுக்கு செஞ்சேன். நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன்.
நான் வந்து இது பண்ணேன், அது பண்ணேன். அதனால நான் கேட்டதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சா, நான் வந்து கடவுளுக்கு முன்னிலை இருப்பேன்னு நெனச்சா, அது வந்து ஒருபோதும் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து சட்டம் சார்ந்த செயல்கள். இதெல்லாம் வந்து 613 சட்டத்துல இது எல்லாமே இருக்கு. நீங்க வந்து சண்டே ஆனா கோயிலுக்கு போணும். நீங்க வந்து கடவுள மதிச்சு நடக்கணும். இதெல்லாம் மதிச்சு நடக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த 613 சட்டத்தையும் அவங்களால கடைபிடிக்காதனால, அவங்க மன்னிச்சு கடவுளே எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டா, கடவுள் வந்து அவர வந்து ஏத்துப்பார். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க முறையிடல. மாறாக இந்த சட்டத்த கீழ்ப்படியறதுக்கான அ இன்னும் ஆழமா அந்த மக்கள் வந்து போக பார்த்தாங்க. அப்ப சட்டத்தோட வேலை என்ன? சட்டத்தோட வேலை நாம் பாவிகள் என்பதையே நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கு தான் சட்டம். சட்டம் நல்லது தான். ஆனா இந்த சட்டம் என்ன பண்ணும்னா, இந்த பாவத்த அழிக்கிறதுக்கோ, இந்த பாவத்த அ அந்த பாவத்த அ அ என்ன சொல்றது? ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கோ, இந்த சட்டம் நமக்கு அந்த வேலையை செய்யாது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். அப்போ எது அந்த வேலைய செய்யும்னா, கடவுளுடைய அருள். அப்போ இந்த அருள் அப்பவும் இருந்தது. ஆனா, அந்த அருளுக்கு வந்து அவ்வளவா பவர் இல்ல. ஏன்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் இந்த உலகத்துக்கு வரல. அப்போ இறந்துட்ட பிறகு, இந்த உலகத்துக்கு வந்து நம் பாவத்தை எல்லாம் அவரு உடம்புல எடுத்துட்டு, அத வந்து அ சிலுவையில அறைஞ்சிட்ட பிறகு, அவர் மறுபடியும் உயிருடன் எழுப்பப்பட்டு, நமக்கு அந்த அருள் முற்றிலுமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அருளை வைத்து தான் நாம என்ன பண்றோம்? இந்த பாவத்தை நாம வந்து ஓவர் கம் பண்ண வரோம். ஓகே. அது எங்க பார்க்கலாம்னா, அ தீத்து 2:11 பாருங்க. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுள் அருள் வெளிப்பட்டுள்ளது. அதாவது இங்கிலீஷ்ல எப்படின்னா, கிரேஸ் ஹாஸ் அப்பியர்ட் டூ ஆல் மென். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மை, உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து, கட்டுப்பாட்டுடன், நேர்மையுடனும், இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். பிரைஸ் த லார்ட். தாங்க் யூ ஜீசஸ். அப்போ பாருங்க, இந்த சட்டம் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து பயிற்சி குடுக்கல. சட்டமுடைய வேலைய அது செஞ்சிருச்சு. சட்டமுடைய வேலை என்ன? நாம பாவிகள் என்ற நமக்கு உணர்த்துச்சு. அப்போ நாம் பாவிகள்ன்றத உணர்த்திட்ட பிறகு, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அப்போதான் இயேசு கிறிஸ்துவை நாம வந்து அ ஆ ஆண்டவர் என உணரணும். அப்ப ஏன்னா இங்க அ ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டில்ஸ் திருத்தூதர்கள் பணி 2 இங்க 37 கேட்பாங்க. அவர்கள் அதாவது பேக்கிரவுண்ட் என்னன்னா, தூய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் பேதுரு என்ன பண்றாரு, அந்த இடத்துல இறங்கி உடனே வந்து அவர் வந்து செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ என்னென்னலாம் நடந்தது, அதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. கடைசியில வந்து கடவுளை சிலுவையில் அறைந்த இந்த இங்க பாருங்க சொல்றவங்க, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதைக் கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு மறுமொழியாக அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கான ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். இதுதான் அந்த கிரேஸ்.
அங்க வந்து அவர் என்னன்னா, அவரு பேதுரு வந்து எதுவுமே சொல்லல. நீங்கலாம் வந்து இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், இந்த திருச்சட்டத்த கடைப்பிடிக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்கான ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த கிரேஸ், இந்த அருளை வைத்து என்ன பண்றோம்னா, தூய ஆவி நமக்கு வந்து நமக்கு என்னலாம் வேணுமோ அந்த தூய ஆவி நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ அதுதான் வந்து தீத்துல நம்ம பார்த்தோம். அ 2 10 12 11ல. இந்த கிரேஸ் வந்துட்ட பிறகு என்ன பண்ண மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுள் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மை, உலகை சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும், நேர்மையுடனும், இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். அப்போ இந்த பாவத்த அ மீறி இந்த பாவத்த ஓவர் கம் பண்ணி வரதுக்கு இந்த அருள் நமக்கு வந்து உதவுகிறது. பிரைஸ் காட். இது எல்லாமே நிலை வாழ்வு தான். இந்த அந்த அ அ இந்த கிரேஸ் எங்கருந்து, இந்த அருள் எங்கருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருது. அதுதான் வந்து யோவான் 1:17. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. பிரைஸ் காட். அப்போ இந்த பாவத்த அ அடியோட அழிக்கிறதுக்கு, நம்ம உள்ளத்திலிருந்து எடுக்கிறதுக்கு, நாம் இந்த அருளின் வழியாக பயிற்சி பெறுகிறோம். இந்த அருள் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குது. நீங்க இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்ட்டு, தூய ஆவியான சொல்லிக் குடுக்கும்போது, தூய ஆவியானவர் நமக்கு என்ன பண்றார்? நமக்கு வந்து ஒரு உறுதுணையா இருந்து நம்மள வந்து ஹெல்ப் பண்றார். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுவரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த பாவத்த அ எதிர்க்கதற்கான ஒரே ஒரு வழி சட்டம் கிடையாது. மாறாக கிரேஸ், அருள். கடவுள் என்னென்னலாம் நமக்காக செஞ்சாரோ, அது எல்லாமே சிலுவையில என்னென்னலாம் செஞ்சாரோ, அதுதான் வந்து கிரேஸ். அதுதான் வந்து அருள். அதாவது தமிழ்ல இன்னொரு இதுல அதோட மீனிங் எப்படி சொல்லலாம்னா, அ தகுதியில்லாத ஒருவருக்கு கொடுப்பது தான் இந்த அருள். எப்படின்னா, நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க. நீங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டூடண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணிட்டு, இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த அந்த சாரி நீங்க டீச்சரா இருந்தா, அந்த ஸ்டூடெண்ட்ட என்ன பண்ணுவீங்க? பனிஷ் பண்ணுவாங்க. இல்ல கிளாஸ் ரூம விட்டு வெளிய விடுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஓகே. பண்ணுவாங்க. டிஃபால்ட்டா எல்லாம் பனிஷ் பண்ணுவோம். கரெக்ட்டா? ம். ம். ஓகே. அந்த அந்த பனிஷ்மென்ட் தான் அவனுக்கு வந்து தகுதியான ஒரு விஷயம். பனிஷ்மென்ட் குடுக்கணும். ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? அந்த பனிஷ்மென்ட்ட கேன்சல் பண்ட்டு, அவனுக்கு ஒரு சாக்லேட் குடுக்குறீங்க. அந்த சாக்லேட்டுக்கு அவனுக்கு வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா, அவன் எல்லா வேலையும், சேட்டையும் பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா? அவனுக்கு வந்து சாக்லேட் குடுத்தோனே, அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த வாட்டி அந்த சாக்லேட் கிடைக்கிறதுக்காக அவன் வந்து சைலன்ட்டா இருப்பான். இந்த வேலைய நான் பண்ணியிருக்கேன். பிரேஸ் காட். ஸ்கூல்ல இருக்கும்போது. அப்போ அந்த 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 பையனுக்கு இந்த சாக்லேட் குடுக்கணுன்றது தகுதியே கிடையாது. ஆனா என்ன பண்றீங்க? நீங்க வந்து அவனுடைய அன்புல நீங்க என்ன பண்றீங்க? சாக்லேட்ட குடுக்குறீங்க. அதுதான் வந்து அருள். அதாவது அவனுக்கு வந்து பனிஷ்மென்ட். அவன் தப்பு செஞ்சதுக்காக பனிஷ்மென்ட் குடுக்கணும். ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? அத கேன்சல் பண்ணிட்டு, நீங்க வந்து சாக்லேட் குடுக்குறீங்க. அதுதான் வந்து அருள். தகுதி இல்லாத ஒருவருக்கு கொடுப்பது தான் இந்த அருள். அதே மாரி, நாம் அனைவருமே பாவ சாயலில் வந்ததனால, கடவுளுக்கு அ அ எதிராக நாம் எல்லாரையும் பாவம் செஞ்சோம். ஆனா, அது பாவம்ன்றது வந்து நமக்கு தெரியாம இருந்தது. எதற்கு? அ நாம அ பாவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தும் தெரியாதுன்னு சொல்ட்டேன். பாவம் தெரிஞ்சிருந்தும் நம்ம என்ன பண்றோம், அந்த பாவத்த போய் செஞ்சோம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் அப்படிதான் இருந்தேன். இது பாவம்ன்ட்டு தெரிஞ்சுது. ஆனாலும் நான் போய் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா, நான் என்ன நெனச்சுட்டேன்னா,
ஓகே. நான் பாவம் செஞ்சுட்டா திருப்பியும் போயிட்டு நான் வந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இந்த கன்ஃபெஷன்லாம் இருக்குதா, அந்த மாரி ஒரு எண்ணம். ஸோ, அதனால நான் திருப்பி அந்த பாவத்த செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ, அந்த பாவம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்ட பிறகு, அதோட கான்சிக்வென்ஸஸ் தான் என் வாழ்க்கையில நடக்கிற அனைத்து துன்பத்துக்கும் காரணம். பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாரு, கடவுள் உடைய அந்த நற்செய்திய நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். கேட்க ஆர கேட்க ஆரம்பிச்சிட்ட பிறகு, எனக்கு என்னென்னலாம் தப்புன்ட்டு நான் கரெக்ட்ன்னு நெனச்சுட்டு இருந்தேனோ, அதெல்லாம் தப்பு. எதெல்லாம் நான் தப்பு நெனச்சுட்டு இருந்தேனோ, அதெல்லாம் வந்து கரெக்ட். அப்போ என்னுடைய மனம் மாற்றப்படுகிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்பாப்புல என்னுடைய மனம் மாறுதல் நடக்குது. ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட் நடக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நான் அருள பத்தி படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அத படிக்க என்ன ஆகுதுன்னா, தூய ஆவியானவர் எனக்கு வந்து நெறைய விஷயத்த சொல்லிக் குடுக்க, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பாவம் செய்றத அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி என்னால அத செய்யாம இருக்க முடியல. கண்டிப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா, இப்போ என்னன்னா, எனக்காக கடவுள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரே! எனக்காக அவர் சிலுவையில அறைந்து, எனக்காக அவர் பாடுபட்டு காயங்கள் ஏற்றாரே! இதுக்கப்புறமும் நான் பாவம் செஞ்சேன்னா, அது வந்து திருப்பியும் நான் கடவுள சிலுவையில அறையிற மாரியே ஒண்ணு அர்த்தம். அப்போ கடவுளுடைய அன்ப புரிஞ்சுகிட்டு நான் என்ன பண்றேன், அந்த பாவத்த எதிர்க்க ஆரம்பிக்கிறேன். அந்த பாவத்த ஓவர் கம் பண்ணி வரேன். அப்போ வர எனக்கு வந்து கடவுளுடைய அருள் ஜாஸ்தியா வந்துட்டு அததான் வந்து பால் கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து சொல்வாரு, "என்னுடைய அருள் உனக்கு போதும்" அப்படின்னு சொல்லுவாரு. பிரைஸ் காட். அதாவது அந்த மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அவ்ளோ ஒரு ஆற்றல் வாய்ந்தது அந்த அருள். ஆனா, அந்த அருள வந்து நாம ஒழுங்காக பயன்படுத்துறது கிடையாது. ஓகேவா? இந்த அருள் எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுல தான் என்ன சொல்றாரு, புதிய சிருஷ்டி, புதிய பிறப்பு அப்படின்ட்டு வந்து பார்ன் அகைன், பார்ன் ஃப்ரம் அபவ்ன்னு சொல்லிட்டு நெறைய டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். அதுல இருந்து தான் நமக்கு புது வாழ்வு ஸ்டார்ட் ஆகுது. பிரைஸ் காட். தாங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்படி அந்த பார்ன் அகைன் புது பிறப்புனா என்னது? இந்த புது பிறப்பு அடைந்தால் மட்டும் தான் நாம என்ன பண்றோம், இந்த கடவுளுடைய அருள முழுவதுமாக அறிகிற வாய்ப்பு, இயேசு கிறிஸ்துவையும் கடவுளையும் அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்புறம் நிலை வாழ்வில் நிலைத்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே எங்க நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த புதி அ புதிய பிறப்புல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அந்த புது பிறப்புனா என்னது? பார்ன் அகைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ன் அகைன்றது என்னன்னா, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரீபர்த். ஆவிக்குரிய ஒரு பிறப்பு. அதாவது ஒரு மனிதருக்கு 2 பிறப்பு இருக்கும். ஒண்ணு வந்து அம்மா வயித்துல வர ஒரு பிறப்பு. 2வது வந்து அ கடவுள் கிட்ட இருந்து வர பிறப்பு. ஓகேவா? அதுதான் வந்து அ 1 யோவான் 5:4 நெனைக்கிறேன். சாரி 4, 5. John 4. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. இன்னும் யோவான் 5:4 தான். ஓ! நான் சாரி பேதுருல பார்த்துட்டு இருக்கேன். சாரி. ஓகே.
ஓகே. இயேசு இறைமகன். ஓகே. 4 பாருங்க. 1 யோவான் 5:4. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஓகே. அந்த உலகை வெல்லும் நம்ம நம்பிக்கை என்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏனெனில் இந்த வசனத்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கடவுள் இருந்து பிறக்கும் அனைத்தும். அப்போ 1 நம்ம அ பெற்றோர் மூலியமாக இந்த உலகத்துக்கு வர்றது நேச்சுரல் பர்த். அது வந்து அ இயல்பான ஒரு பிறப்பு. அடுத்தபடியாக பைபிள் இன்னொரு பிறப்பை சொல்லிக் குடுக்குது. அது என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது என்னன்னா, கடவுளிடமிருந்து பிறக்கும். நம்ம எல்லாருமே we are born from mother's womb, but we have to get born again from father's womb. அதுதான் இந்த born again. அதுதான் இந்த ஆவிக்குரிய பிறப்பு. இந்த ஆவிக்குரிய பிறப்பு எப்படி நடக்குது? இந்த ஆவிக்குரிய பிறப்பு வந்து எப்படி இது சாத்தியம்? அதனால தான் நிக்கோடேமஸ் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, அ யோவான் 3ல கேட்பாரு. நீங்க பாருங்க. பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேமு. அவர் யூத தலைவர்களில் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ராபி, நீர் கடவுளிடம் வந்து போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிகுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேமு அவரை நோக்கி, வயதான பெண் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். ஓகே. அப்போ இதுவரைக்கும் பாருங்க. நிக்கோடேமஸ்ன்றது வந்து ஒரு யூத தலைவர்களுள் ஒருவர், பாரசி. அப்போ அந்த பாரசிக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவர் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அந்த அது தெரியாம அவர் என்ன கேட்கிறார் திருப்பி பாருங்க. அவரை நோக்கி, வயதான பெண் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அப்படின்னா, அவங்க வந்து அந்த அ இந்த திருச்சட்டத்த ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தா, இயேசு கடவுளிடம் இருந்து வந்தவங்க தான் சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. ஏன்னா, ஒரு ராபி நிக்கோடேமு ஒருத்தர் தான் வராரு. ஆனா 2வது வசனத்த பார்த்தீங்கன்னா, ராபி நீர் கடவுளிலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் ஒட்டுமொத்த பரிசேயரையும், யூத தலைவர்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க எல்லாரும் அறிவாங்க. நாங்க எல்லாமே அறிவோம். ஏன்னா, இவர் ஒருத்தன் வந்தா நான் அறிவேன்னு தான் சொல்லியிருப்பார். ஆனா, அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் அறிவோம். எல்லாரும் நம்புறாங்க. ஆனா, ஒரு சில பிரச்சனைகள்னால அவர் வந்து ஏற்க மறுக்கிறார்கள். பிரைஸ் காட். அப்போ இவர பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார், மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிகுதியாக உமக்கு சொல்கிறேன். அதாவது கடவுள் இப்போ செய்ற இந்த அருள் அடையாளங்கள் எல்லாமே இறையாட்சியோ அ ஓட ஒரு தொகுப்பு தான் அது. பிரைஸ் காட். அதுதான் சொல்றாரு, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண முடியாது. இன்னொரு இதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க கடவுளுடைய வார்த்தைய புரிஞ்சுக்கிட்டா, கடவுளுடைய ராஜ்யத்த நீங்க புரிஞ்சுட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சா, இந்த அருள் அடையாளங்களையும் நீங்களும் செய்யலாம். ஆனா, உங்களால ஏன் செய்ய முடியலன்னா, நீங்க இன்னும் பிறக்கல. அதாவது இந்த நீங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க சட்டம் சார்ந்தே வாழ்றீங்களே தவிர, அருளை சார்ந்து நீங்க வாழல அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா அவரு சொல்றாரு. நிக்கதேமு அவரை நோக்கி, வயதான பெண் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா? என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிகுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவன் மனித இயல்பை உடையவர். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். அப்போ கடவுளிடந்து பிறக்கிறது தான் இங்க வந்து மறுபடியும் பிறந்தால் அன்றின்னு சொல்றார். அப்போ கடவுளோட இருந்து பிறக்கிறது என்னன்னா, தூய ஆவியால் பிறப்பு. தூய ஆவியின் வழியாக வருகிற பிறப்ப தான் அவர் வந்து சொல்றார். இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறம் சொல்லுவார் பாருங்க. இது எப்படி அவரை நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையா?
எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். அவர் கேட்கிறார் பாருங்க, இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையா? நாங்கள் தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்றேன். அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போதனையை பத்தி சொல்லும்போது அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உங்களால இன்னும் புதிய பிறப்பு அடையாம இருக்கிறீங்க. நீங்க இன்னுமே சட்டத்தை சார்ந்துதான் வாழ்றீங்க. புதிய படைப்பை அடைந்த பிறகு நீங்க அருளின் வழியாக வாழ வேண்டும் என்றதை அந்த இடத்துல இயேசு உணர்த்துகிறார். ஓகேவா? அப்போ மறுபடியும் பிறந்தால் அன்றி இறையாட்சியை காண இயலாது, இறையாட்சிக்கு உட்பட இயலாது என உமக்கு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ என்ன செய்யணும்னா, கடவுளுடைய வார்த்தையை நாம கேட்க ஆரம்பிக்கணும். அதுதான் born again அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுதான் 1 பேதுரு 1:23. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். Praise God. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அழியக்கூடிய வித்தினால் வரவில்லை, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ள வருகிறார். நீங்க Praise God. Thank you, Jesus. கபிரியல் சம்மனஸ் இறை வார்த்தையை அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறாங்க. அப்போ அன்னை மரியாள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் சொற்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு அக்ரி பண்றாங்க. அந்த அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் மூலமாக அன்னை மரியாளின் வயிற்றில் உருவாக்கப்படுகிறார். அப்படி வருது. அப்போ நாமளும் புதப்பிறப்பு எப்படி அடைவோம்னா, கடவுள் அழியக்கூடிய வித்தினால் இல்லை. அழியக்கூடிய வித்துனா இந்த நம்மளுடைய பெற்றோர்கள் கிட்ட இருந்து வர அந்த வித்து, அது ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும். எப்போ அந்த பாடி அழியுதோ, எப்போ அந்த சரீரம் அழியுதோ, அதோட அந்த சரீரத்துக்குள்ள இருக்க என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிடும். ஆனா அழியா வித்தாகிய ஒன்னே ஒண்ணு, அது கடவுளின் வார்த்தையால் நாம் புதுப்பிடப்படுகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்துல அவருக்கு பாவமே இல்லைன்றது வருதோ, அதே மாதிரி நம்ம புதுப்பிறப்பு அடையும் போது நம்ம வாழ்க்கையில இருந்தும் அந்த பாவ சாயல் முற்றிலுமாக அகற்றப்படுகிறது. அந்த புதுப்பிறப்பு எப்படி அடைவோம்னு பாத்தீங்கன்னா, கடவுளின் வார்த்தையை வைத்துதான் நாம பொறுப்பிறப்பு அடைய முடியும். அந்த கடவுளின் வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு. பிரேஸ் காட். நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஓகே, இது எப்படி நடக்குதுன்ற எப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றேன் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையை வச்சுதான் நான் பேச முடியும். ஏன்னா மத்தவங்களுக்கு உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கும், நீங்க அதை எப்பவும் புதுப்பிறப்பு அடைந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். எனக்கு இந்த வெர்டிகோன்ற ஒரு டிசீஸ் வந்தது. அப்போ வரும்போது என்னுடைய ஃபியூச்சர் அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுன்ற ஒரு லெவலுக்கு நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. பிரேஸ் காட். அப்போ ஒரு நிமிஷம். பிரேஸ் காட். அந்த சமயத்துல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு சமயத்துல இருக்கும்போது, என்னுடைய மனைவி, அதான் உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மதியானம் கூட தமிழ் கிளாஸ் எடுத்தாங்க, மதிக்கிட்டான். அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளுடைய அந்த வார்த்தை என்னது, அந்த ஒயிட் புக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அதை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது ஒரு எனக்கு நான் எப்படி படிச்சேன்னா, ஒரு வற்புறுத்தல் தான்.
அதாவது சில பேருக்கு என்ன பண்ணணும்னா, அப்படி வந்து பின்னாடி இருந்து அப்படியே தள்ளணும். நான் இந்த மாதிரியான கேரக்டர். அவ்வளோ சீக்கிரத்தில நானா போயிட்டு எதையும் பண்ண மாட்டேன். ஆனா, யாராவது என்னைய வற்புறுத்துனாங்கன்னா, அத நான் போய் பண்ண ஆரம்பிப்பேன். பிரேஸ் காட். அது வந்து முதல்ல. இப்போ என்னன்னா, இதிலிருந்து தான் நம்ம முக்கியமா இந்த பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு இத நம்ம வந்து படிக்க போறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் அந்த இத படிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு வந்து அந்த தல சுத்து அப்படியே நின்னு போச்சு. நான் என்னன்னா, நான் இந்த தமிழ்ல ஐ அம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் இயேசு கிறிஸ்துவின் உடல். சாத்தானே உனக்கு என என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்றது வந்து ஒரு தமிழ்ல நான் வந்து இந்த பிரேயர படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த பிரேயர படிச்சு முடிக்கும்போது, அப்போ என்ன நடந்ததுன்னா, எனக்கு அந்த அந்த தல சுத்து அப்படியே நின்னுடுச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு மேஜிக் மாரி இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், என் மனைவிட்ட போயிட்டு, "பாரு நான் இந்த பிரேயர படிச்சு முடிச்சோனே எனக்கு தல சுத்து நின்னுடுச்சு. எனக்கு எல்லாமே கிளீனா இருக்கு பாருன்னு" சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. பிரைஸ் காட். அப்போ அந்த அந்த பிரேயர் நடக்கும்போது நான் உலக சார்ந்த உடைய திங்கிங்ல தான் இருந்தேன். அப்போ என்னன்னா, அந்த பிரேயர் புக்கயே வச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சேன். படிக்க, படிக்க அப்ப நான் டீச்சிங்லாம் எதுவுமே கேட்கறது கிடையாது. ஒன்லி அந்த பிரேயர் புக் தான். சுத்தி, 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 சுத்தி அந்த பிரேயர் புக்க அத தான் புடிச்சு வச்சு படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, நாம இந்த இது நடந்ததுல்ல, நாம வாங்க பிரேயருக்கு போலாம் அப்டின்ட்டு வந்து சொன்னான். இந்த நல்லா இல்ல பிரதர் ஜான்சன் அவர் வராரு. நாம அந்த பிரேயருக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு எங்க வீட்ல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேயர் இடத்துல நடந்ததுல, என் ஒய்ஃப் கூப்பிட்டதுக்கு எனக்கும் என் ஒய்ஃப்‌க்கும் செம்ம சண்ட. நான் வந்து பிரேயருக்குலாம் வரமாட்டேன். நீனும் போக்கூடாது. எனக்கு வந்து இந்த இது அல்லேலூயா இப்படி கை தட்டி இது பண்றதெல்லாம் புடிக்காது. அதனால கோயிலுக்கு போறோமா, இது பண்ணோமா, அதாவது சத்தம் சார்ந்த செயல்ல இருந்தோமா, அதுவரைக்கும் நம்மளுக்கு கடவுள் ஆசீர்வதிச்சுட்டார். சந்தோஷமா இருப்போம்ன்னு சொல்லிட்டு வந்தது. இப்போ முதல் தடவையாக நான் என்ன சொல்றேன், "அப்படியா நாம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேயருக்கு போக ஆரம்பிக்கிறேன். அப்போ அங்க போக ஆரம்பிக்கும்போது, அதாவது அ இந்த இந்த கன்ஃபெஷன் பண்ணியும், அதுக்கும் ஒரு 1 வாரம் தான் கேப் இருக்கும். பட் ஆனா எனக்கு வந்து தெளிவா அந்த அந்த தல சுத்து நின்னுடுச்சுன்றது தெரியும். பட் ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம். ஏன்னா டாக்டரோடைய அந்த நியூஸும் என்கிட்ட வந்துட்டு இருந்தது. எப்பனாலும் இது வரலாம். அப்படின்னு ஒரு சிறிய பயம் ஒண்ணு இருந்தது. ஓகே. அந்த பயத்தினால நான் என்ன பண்றேன், கடவுளுடைய அந்த இதுக்கு போகும்போது, நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். நோட்ஸ் எழுதுறேன். அ அங்க தான் அதுதான் வந்து என்னுடைய டர்னிங் பாயிண்ட். பிரேஸ் காட். நான் அதுதான் என்னுடைய டர்னிங் பாயிண்ட். அதிலிருந்து நான் வந்து அந்த பிரதர் ஜான்சனுடைய டீச்சிங்க அட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட 35, 35 வயசு 34 வயசு வரைக்கும் நான் எந்த பிரேயர் மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. எங்க சர்ச்ல நடக்கும். இக்னேஷியஸ் ஃபாதர்லாம் வருவாரு. நானும் நைட்டு பிரேயர்ன்னு சொல்லிட்டு போவேன். ஆனா ஊர் சுத்த போயிடுவோம். ரோட்ல பைக் எடுத்துட்டு ஊர் சுத்த போயிடுவோம். அதுதான் பண்ணிட்டு இருப்போம். கரெக்ட்டா அந்த 4:30 மணிக்கு மாஸ பார்த்து வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிருவோம். இதுதான் என்னோட பிரேயர் லைஃப். ஸோ முதல் தடவையாக நான் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம அந்த பிரேயர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் ஒய்ஃப்க்குலாம் ஒரே ஆச்சரியம். அங்க இருந்து தான் எனக்கு வந்து அந்த டர்னிங் பாயிண்ட். நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன், அதுதான் என்னுடைய மறுபிறப்பு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? அப்படி எனக்கு வந்து முழுவதுமாக அந்த பயம் முற்றிலுமாக எடுக்கப்பட்டது. நெறைய கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா வெளிய போக ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து என்னுடைய நிலை எப்படின்னா, ஓகே எனக்கு வந்து இப்போ வந்து சுகம் கிடைச்சிருச்சு. இப்ப நான் திருப்பியும் என்னுடைய பழைய வேலைக்கு போலாம். திருப்பி உலக சார்ந்த ஒரு செயலுக்கு போலான்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா, இந்த அருள் இருக்கு பாருங்க. இந்த அருள் வந்து இந்த கிரேஸ் எனக்கு வந்து புதுசா ஒரு டீச்சிங்லாம் குடுக்க ஆரம்பிச்சோனே, எனக்கு வந்து அந்த தப்பு செய்ற எண்ணம் எனக்கு வரவே இல்ல. பிரைஸ் காட். ஆனா, அந்த எண்ணம் இருக்கு. அந்த தப்ப செய்யணுன்ற ஒரு ஒரு ஈடுபாடு வந்து எனக்கு வந்து அது வந்து முற்றிலுமாக இல்லாம போச்சு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா இருந்தாலும், நாட்கள் நகர நகர கடவுளுடைய வார்த்தையும் கேட்கிறேன். அதே சமயத்துல உலக பூரமாவும் வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா, மத்தவங்கள திட்டுறது, அ சினிமா படம் பார்க்குறது, இந்த தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் வந்து தப்பா அப்படின்னு கேட்டா,
எனக்கு தெரியாது. அது வந்து உங்களுடைய தான் விஷயம். என்னைய பொறுத்த வரைக்கும், அத வந்து அவாய்ட் பண்றது நல்லது. பிரேஸ் காட். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டும், இதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. நாட்கள் நகர நகர இந்த நெறைய டெஸ்டிமோனிஸ்லாம் நடந்தது. பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள ஓவர் கம் பண்ணி வர்றது, இதெல்லாம் இருந்தது. அப்போ இந்த பேண்டமிக் டைம்ல என்ன ஆச்சுன்னா, அ இந்த வார்த்தைய கேட்க ஆரம்பிச்சோம். அப்போ கூட அ ஹீலிங் ரெட்ரீட்ன்னு சொல்ட்டு பிரதர் ஜான்சன் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ கூட என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, "அதோ ஹீலிங் ரெட்ரீட் நடக்குதாம். நீங்க உள்ள போயிட்டு அட்டெண்ட் பண்ணுங்க. நல்லாருக்கும்." அப்படின்னு சொன்னோனே, அது அப்ப Zoomல போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னேன். "இல்ல பரவால்ல. நீங்க லாகின் பண்ணி போங்க." நான் லாகின் பண்ணி போயிட்ட பிறகு, ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு வந்து ஒரு வேலை குடுத்தாங்க. என்ன வேல? மைக்க மியூட் பண்ணிடுறோம், ஆன் பண்றதும், அவங்க வீடியோ ஆஃப் பண்றதும், ஆன் பண்றதும், அடுத்த லைன்ல யார் யாரெல்லாம் வராங்கன்றத வந்து அவங்க சொல்றதுக்கும் அந்த மாரி ஒரு வேலைய குடுத்தாங்க. பிரேஸ் காட். ஸோ அதிலிருந்து அப்படியே கன்டினியூஷன் கடவுளுடைய வார்த்தைய கேட்க ஆரம்பிச்சோம். வெளியில எங்கேயும் போ முடியாதுல்ல. 24 மணி நேரமும் வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. அப்போ என்னன்னா, எனக்குள்ள இன்னும் அந்த வார்த்தைய கேட்கணுன்ற ஒரு அ அந்த டிசையர் அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. அப்பதான் பிரதர் ஜான்சன் சொன்னாரு. நான் அப்ப பேசிட்டு இருக்கும்போது, அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். நான் வந்து ஏற்கனவே 2013லயே பார்ன் அகைன் ஆயிட்டேனே. அப்பன்னா அவர் சொன்னாரு, "இல்ல, இல்ல. அது வந்து உண்மையான மறுபிறப்பு கிடையாது. உண்மையான மறுபிறப்பு என்னன்னு பார்த்தா, உனக்கு வந்து இந்த கடவுளை அறியறதுக்கான அந்த எண்ணம் உனக்கு வந்துகிட்டே இருக்கணும். அ the proof that you are born again is you want to learn more and more and more and more about the word of God." எப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அந்த ஒரு அம்மாவோட பாலுக்கு ஏங்குதோ, அந்த ஏதாவது டைமிங் ஏதாவது இருக்கா? காலையில 1 மணி நேரம் குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நைட் 1 மணி நேரம் தான் குடிக்குமா? கிடையாது. எப்பப்பலாம் ஃப்ரீயா இருக்குதோ, அது என்ன பண்ணும்? குழந்தை அழுதா பால குடுக்கணும். அவ்வளோதான். அந்த மாரி ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதுதான் அதுதான் வந்து பார்ன் அகைன். அதுதான் வந்து மறுபிறப்பு. அப்போ என்னுடைய 2013ல இருந்து 2020 வரைக்கும் இந்த ஹங்கர் எனக்கு கிடையாது. அதாவது யாராவது சொன்னா, நான் பிரேயர் புக் எடுத்து படிப்பேன். யாராவது சொன்னா, நான் நோட்ஸ் எடுத்து படிப்பேன். யாராவது சொன்னா இது யாரும் சொல்லலன்னா, நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வேலை பிடிக்குதோ, அத செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா, தப்பான காரியம்லாம் ஒண்ணுமே செய்யல. தண்ணி அடிக்கிறதோ, அந்த இதெல்லாம் எதுவுமே செய்யல. ஆனா, இந்த படம் பார்க்கறது, ஐபிஎல் மேட்சஸ் பார்க்கறது, தேவையில்லாத விஷயத்த இன்டர்நெட்ல பார்க்கறது, அதெல்லாம் போயிட்டு இருந்தது. பிரைஸ் காட். ஆனா, ஒண்ணொண்ணா எல்லாமே போக ஆரம்பிச்சது. இப்ப 2020ல என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா, யாருமே சொல்லாம, தூய ஆவியானவருடைய அ துணையினால, அவருடைய வற்புறுத்தல்னால நான் என்ன பண்றேன்னா, கடவுளுடைய வார்த்தைய திருப்பி, 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 திருப்பி கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ இதுக்கப்புறம் 20க்கு அப்புறம் யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு விஷயமே தேவையே கிடையாது. மாறாக தூய ஆவியானவர் என்கிட்ட பேசுறார். "ஓகே, இன்னைக்கு இந்த டீச்சிங்க நீ கேளு. இன்னைக்கு இத நீ நோட்ஸ் எடு. இத உன் கூட நான் வந்து டங்ஸ்ல பேசணும். என் வார்த்தைய கடவுளுடைய பைபிள் எடுத்து படி." ஸோ இதெல்லாம் என்னன்னா, தூய ஆவியானவர் எனக்கு எனக்கு உணர்த்துறது. இதுதான் வந்து உண்மையான புதுப்பிறப்பு. இதுதான் உண்மையான பார்ன் அகைன். பிரைஸ் காட். அப்போ அ அப்போ நான் கடவுள வந்து ஏத்துக்கிட்டேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல வந்து தூய ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். ஆனா, இன்னமும் தூய ஆவியானவருடைய செயல நான் பார்க்கல. அப்போ இந்த 2020ல இருந்து எனக்கு வந்து அந்த கடவுளுடைய வார்த்தை உள்ள போக, போக, போக என்ன ஆகுதுன்னா, எனக்குள்ள இருக்க அந்த ஆவி ரீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சது. ரீஜெனரேட் ஆயிட்ட பிறகு என்னன்னா, தூய ஆவியோட நான் கனெக்ட் ஆயிட்ட பிறகு, ஆட்டோமேட்டிக்கா தூய ஆவியானவர் என்னுடைய ஸ்பிரிட்ட கண்ட்ரோல் எடுத்து, ஒண்ணொன்னா சொல்ல ஆரம்பிக்கும்போது, நான் வந்து எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வர, வர, வர ஏற்கனவே இருந்த இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சது. முழுவதுமாக ஒரு புது சிருஷ்டியாக நான் மாத்தப்பட்டேன். அப்பன்னா என்னது? பார்ன் அகைன் அப்டின்ட்டு சொன்னா, அ பழையன கழிதலும், புது என புகுதலும் அப்டின்ட்டு சொல்றது தான். அப்போ பாருங்க இந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:17.
எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. பழையன கழிந்ததுன்னா உங்களுடைய பாவ சாயல் முற்றிலுமாக எடுக்கப்பட்டது. உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் முற்றிலுமாக போச்சு. ஆனா நாம எல்லாமே புதுசா ஒரு பிறப்பாக அடைகிறோம். இது எங்க நடக்குதுன்னா, உங்களுடைய ஆவியில இது நடக்குது. ஓகேவா? இது வந்து ஆவியில தான் நடக்குது. பிரேஸ் காட். அப்போ ஏன் ஆவியில நடக்குதுன்னா, உங்களுடைய அந்த சாயல், அந்த பாவ சாயல் அத வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னா, அது எப்படி முடியும்னா, அந்த தூய ஆவியாரால மட்டும் தான் முடியும். பிரேஸ் காட். We are born again. We are a new creation in the spirit. அப்போ அந்த சின் நேச்சர், அந்த நேச்சர் அத அப்படியே நமக்கு வந்து கடவுள் வந்து எடுத்துட்டார். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான். எனவே எப்போ இயேசு கிறிஸ்துவை அ உளமார நம்பி வாயாலே அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். பிரேஸ் காட். அப்போ அந்த இணைந்திருக்கும்போது நாம் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறோம். புதிதாக படைக்கப்பட்டவரால் என்னென்று பார்த்தால், பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. பழையனனா உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. புதுசுனா என்னது? அங்க புதுசுனா என்ன சொன்னா, கடவுளோடைய ஏற்புடையவராக ஆக்கும் தன்மை நமக்கு உள்ளே வருகிறது. அதுதான் வந்து 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது. நாம் கிறிஸ்து இயேசு வழியாக தமக்கு ஏற்புடையவருமாகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். இப்போ இதான் முக்கியமான விஷயம். இது எப்படி நம்ம நடக்குதுன்னு சொன்னா, அதுதான் இங்க தெய்வீக பரிமாற்றம். இப்ப இந்த பார்ன் அகைன் ஆகும்போது நெறைய விஷயம் நடக்குது. இந்த பார்ன் அகைன் எப்படி நடக்குதுன்னா, உங்களுடைய பாவ சாயல் முற்றிலுமாக எடுக்கப்பட்டு, கடவுளுடைய அ ரைச்சியஸ்னஸ் அவருடைய நேர்மையாளரான குணம் உங்களுக்கு சாற்றப்படுகிறது. அதுதான் வந்து இங்க இடத்துல நம்ம பார்க்கிற புதியன புகுந்தது அன்றோ. நம்ம பழைய மனித அந்த பாவ சாயல் மனிதன் மூலியமாக இந்த பாவம் வந்ததுனால, அந்த பாவ சாயல் முற்றிலுமா எடுக்கப்பட்டு, நமக்கு புதிதாக ஒரு சாயல் நமக்கு கிடைக்கிறது. என்னன்னா, கடவுளுடைய நேர்மையாளரான ஒரு குணம். அந்த குணத்தை வைத்து தான் இங்க என்ன சொல்றாரு, நம்ம கிறிஸ்து இயேசு வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை செய்தார். தெய்வீக பரிமாற்றம் அது இந்த இடத்துல நடக்குது. அது அப்படி என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பாவத்த கடவுள் உங்க பிதாவாகிய கடவுள் அதை எடுத்துட்டு, இயேசு கிறிஸ்துவனோட உடம்புல போட்டுட்டு, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அந்த நேர்மையாளரான குணத்த நமக்கு அ நமக்குள்ள கொண்டு வருகிறார். அப்போ வரும்போது, நம்மளுடைய அந்த பாவ சாயல் மூவ் ஆகும்போது, வி ஆர் ஒன் பெர்ஃபெக்ட் இன் ஸ்பிரிட். அப்போ அந்த ஸ்பிரிட் அ தூய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். நம் உள்ளே வரும்போது, நம்மளுடைய ஆவியும், இயேசு கிறிஸ்துவோட ஆவியும் தூய ஆவியாரால் இணைக்கப்பட்டு, நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டுள்ளோம். அந்த அந்த நிமிடத்திலிருந்து என்னன்னா, கடவுளுடைய அருள் முற்றிலுமாக உங்களுக்கு ஊற்றப்பட்டுள்ளது. அந்த அருள் நம் அனைவரையும் பாவம் செய்யாமல், பாவத்தை எதிர்க்கிற ஒரு நாட்டத்தை நமக்கு தருகிறது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் இங்க ஸ்டாப் பண்றேன். நான் இத வந்து அப்லோட் பண்றேன். இத வந்து நான் இந்த வந்து ஒரு ரெக்கார்டிங் வந்து அந்த குரூப்லயும் அனுப்புறேன். பிரைஸ் காட். இத வந்து திருப்பி கேளுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது புரிஞ்சா தான் அடுத்த கட்ட லெவலுக்கு நாம முடியும். இது புரிஞ்சா தான் இந்த அ பேதுரு சொன்னார் தெரியுமா? "மனம் மாறுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த எப்படி மனம் மாறுறத வந்து நமக்கு வந்து புரியும். மனம் மாறணும்னா என்ன? ரெனிவல் ஆஃப் மைண்ட்னா என்னன்றத வந்து நாம பார்க்க முடியும். இதெல்லாம் நடந்துட்ட பிறகு தான்
நம் அனைவராலும் இந்த பாவம் என்கிற அந்த சாத்தானின் தந்திர வழிகள், அந்த தந்திர வழிகளை எதிர்கொள்ள முடியும். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குதா? புரிஞ்சுது. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, நாம திருப்பியும் நாளைக்கு ஈவினிங் நம்ம 6:30 மணிக்கு இந்தியன் டைம் படி பார்ப்போம். பிரேஸ் காட். நான் இந்த ரெக்கார்டிங் அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்க. நேற்று டீச்சிங்கும் இன்னைக்கோட டீச்சிங்கும் அந்த யூடியூப் சேனலில் நான் வந்து போட்டுருங்க. பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நம்ம இன்னும் இப்போ வந்து born again வரைக்கும் வந்துட்டோம். அதாவது இந்த born again, இந்த புது பிறப்புன்றது கடவுளுடைய அருள். அந்த கடவுளுடைய அருள் அது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, கடவுளுடைய அன்பினால தான் இந்த அருள் கிடைக்குது. அதுதான் யோவான் 3:13 சொல்றாரு, கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த உலகை அழிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பாவத்தை இருக்கிறதுனால ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டு போயிடலாம். அது வந்து ஒரு பெரிய பாவத்தை அழிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா என்னுடைய மக்கள் அழியக்கூடாது, அவங்க எல்லாம் என் கூட ஒண்ணா வரணும். அவர் அழிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சவங்க எல்லாருமே நரகத்துக்கு போயிடும். அது வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு செயல். நம்ம எல்லாரையும் கடவுள்கிட்ட கொண்டு போயிட்ட பிறகுதான் அடுத்த கட்டத்தையே அவர் வந்து யோசிப்பார். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. யாராவது ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்றீங்களா? Praise God. ஜூடித் பண்றீங்களா? பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். அப்பா பிதாவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இவ்வளவு நேரம் எங்களை வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா. எப்படி பாவ வாழ்விலிருந்து வெளிவருவது, வானகன் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லி தந்து புரிய வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீர் இந்த உலகத்துக்கு வந்து வார்த்தையால் நாங்கள் எப்படி மறுபிறப்பு அடைகிறோம் என்பதும், புது வாழ்வு புது பிறப்பு என்றால் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லி தந்து நாங்கள் ஒவ்வொருவரும் அதை எங்கள் வாழ்வில் செயல்படுத்தவும், மனம் மாறவும், எங்கள் பழைய வாழ்விலிருந்து நாங்கள் வெளிவந்தவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய அந்த குணநலன்களை எங்களுக்குள் ஆவியின் வழியாக தூய ஆவியார் மூலம் எங்கள் ஒவ்வொருவரின் ஆவிக்குள்ளும் கொடுத்திருப்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, இந்த உலக போக்கின்படி வாழாமல் நாங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கும் ஆண்டவரே நாங்கள் அதை பெற்று கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, எங்கள் வாழ்வை ஒவ்வொரு அடிகளையும் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக, இந்த வகுப்பு நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் இறை வார்த்தை, அது உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது, இருபுறமும் வெட்டக்கூடியது ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்குள் ஊடுருவி சென்று எங்கள் வாழ்வை சீர்படுத்தி திடப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிப்பது எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஒவ்வொரு மாற்றத்தையும் அது தருவதற்காக நன்றி. புது படைப்பு ஆக்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாக பிறந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise God. Thank you. Amen. ஓகே, நன்றி. நாம திருப்பியும் நாளைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு பார்ப்போம். Praise God. God bless you. God bless you.